வணக்கத்திற்கும் உரிய யாழ் மேற்றாசன குடும்பங்கள் அருட்தந்தை கிருஷ்ணி ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்களே மற்றும் எமது அன்னமரி மாதா அருட்தந்தை குணசீலன், அருட்தந்தை டைரி பொங்கலன், அருட்தந்தை சகாயநாயகம், அருட்தந்தை ஜோர்ஜ் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மக்களே மற்றும் கூடியிருக்கும் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் நாடி விரைவகம் அடைந்து விட்டார்கள். அவர்கள் யாவரையும் இந்த பொன் விழாவில் இணைந்து அவர்களுக்காக கொண்டாடுவோமாக. Eternal rescue unto them, O Lord, and let perpetual light shine upon them. இன்று இந்த மண்ணில் பொழுது விபத்து இந்த இளமை காலத்தை நினைவூட்டுகிறது. ஒரு கால சூழலில் அந்த மாதிரி பல ஆவிகளுக்கு இந்த மண்ணில் ஓரிடம் கொடுத்து பாதுகாத்தார். அதற்கு எமது அன்னைக்கு நன்றி கூறுவோமாக. எமது காலத்தில் எமது அன்னைக்கு போலூட்டும் வகை சேவையாற்றிய மும்மூர்த்திகளாக நன்றி கண்ணுடன் கூறுவது காலம் கொடுத்தது என நினைக்கின்றேன். இவர்கள் இந்த மண்ணில் பிறந்த திரு MS மந்திரி அவர்கள், திரு SP முத்தையா அவர்கள், திரு AS ரஷ்யாபுரி அவர்கள் எமது தேவாலயத்துக்கு விளக்கூட்டுவதற்காக நாங்கள் முன் தேங்காய் எண்ணெய் விளக்கு தான் கொடுத்துவோம். அப்பொழுது எலக்ட்ரிசிட்டி இருக்கவில்லை. இது மந்திரியர்கள் எங்கள் கிராமத்துக்கு மின்சார ஒளி வருவதற்கு முன்னே நமது வீட்டில் இருந்து ஜெனரேட்டர் மூலமாக கோயிலுக்கு மின்சார விளக்கு தந்து ஆற்றிய ஒரு நாள். அத்தோடு மந்திரி அவர்கள் இந்த கோவிலுக்கு எங்களுக்கு பக்கத்து பிராந்த இருக்கவில்லை. அதையும் அவர் நிர்மாணித்து கோவிலை புதிய வடிவம் அமைத்து கொடுப்பதற்கு பணமூட்டி செய்த ஒரு அல்ல. அடுத்ததாக திரு SP முத்தையா அவர்கள், அவரும் சுருளில் பிறந்த ஒரு பெரியவர். அவர் நீரோடு மந்திரி போல் ஒரு பிரபல பக்தர். இவர் கோவிலுக்கு அடுத்த பகுதியை காவல்வெட்டி வழங்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு ரஷ்யாபிள்ளை அவர்கள் இந்த மணிக்கூட்டு கோபுரத்தை பற்றி தந்து திரு மந்திரி அவர்கள் அணியை உங்களுக்கு நன்கொடையாக அளித்தார். அனைவருக்கும் நாங்கள் இப்பொழுது நன்றி கூற அடையப்பட்டுள்ளோம். அவர்களுக்கு அவர்கள் இறைவனடி சென்றால் அந்த மாதிரி அவர்கள் ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கின்றேன். மேலும் இந்த கோவிலில் வருடா வருடம் நடக்கும் விருந்துகளை பல காலமாக எனக்கு அவர்கள் வைகாசி நோன முடிந்தவுடன் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மா
ஆன்மாவை காப்பதா அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார் அவரே புனித சவேரியார் உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தார் கவலை இல்லை பட்டம் பதவியை நாடுகிறோம் பொன்னும் பொருளும் தேடுகிறோம் பட்டம் பதவியை நாடுகிறோம் எதுவும் நிறைவு தருவதில்லை எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை முடிவில்லாதது ஒன்றேதான் அழிவில்லாத ஆன்மாதான் முடிவில்லாதது ஒன்றேதான் அழிவில்லாத ஆன்மாதான் உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை